ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி வந்துட்டு ஒரு புல்லட் ஜேர்னல் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் நிறைய விதமான ஜேர்னல்ஸை ரெஃபர் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து லாஸ்ட் இயர் டைரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ரீமாடல் பண்ணி ஜனவரி மந்த்தை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா லெட்டர் டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கேன். எனக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். இது 1 இயர் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்குள்ளே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு லெட்டர் டு மை செல்ஃப். நெக்ஸ்ட் வந்து ஐ லவ் மை செல்ஃப் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இதில் எழுதி வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷன் போர்ட் தான். நம்ம கோல்ஸை வந்துட்டு பிடிச்ச பிக்சர்ஸை வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து இந்த பேப்பரில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நமக்கு அடிக்கடி பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆனுவல் கோல்ஸ். இது வந்து 4 கேட்டகரியாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று என்னோடய பர்சனலுக்காக, ஃபிட்னஸ்க்காக, நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கெரியர் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் ஹாபீஸ். இந்த வாட்டி ஹாபீஸ்க்காகவும் நான் வந்து கோல் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கெட் லிஸ்ட், பிளேசஸ் டு விசிட், அப்புறம் வந்து திங்ஸ் டு லேர்ன், இந்த மாதிரி திங்ஸ் டு பை, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆனுவல் ட்ராக்கர். நம்ம இயர்லி ட்ராக்கரை வந்து ஒரே பேஜில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீரியட் ட்ராக்கர். ஸோ நிறைய டைம் வந்து நமக்கு அந்த டேட் மறந்துடும். ஸோ அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இயர்லி வியூவாகவே நான் இது கொடுத்துருக்கேன். மொத்தமாக 31 டேஸும் 12 மந்த்ஸும் ஒரே பேஜில் வரும். நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இருந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கோல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இயர்லி கோல்ஸ்லேருந்து அந்த மந்த்துக்கானதை பிக் பண்ணி இதில் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூட் ட்ராக்கர். ஸோ நம்ம டெய்லி 4 விதமாக தான் நம்ம டே ஸ்பெண்ட் ஆகும். ஒன்று ப்ரொடக்டிவாக இருக்கும், இல்லைனா ஜஸ்ட்டு ஃபேமிலிஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கும், இல்லை எதுவுமே பண்ணாமல் நியூட்ரலாக இருக்கும், இல்லைனா சேடாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம அந்த நாள் போகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது எழுதியிருக்கேன். எந்த மாதிரி போர்ஷனில் அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வித்தை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேபிட் ட்ராக்கர் தான். அவங்கவுங்களுக்கு என்ன ஹேபிட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இதில் எழுதி நம்ம டெய்லி வந்து டிக் பண்ணிக்கலாம். மந்த்லி வியூவில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து என்னென்ன மூவிஸ் எல்லாம் பார்க்குறோம், என்னென்ன சீரீஸ் பார்க்குறோம், அது எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மீல் பிளானிங் தான். மீல் பிளான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி டு டூஸ். ஸோ இயர்லி வியூ, மந்த்லி வியூவில் முடிஞ்சுட்டு இப்போ டெய்லி வியூ வந்திருக்கு. இதுலேயும் வந்துட்டு நான் வீக்லி கோல்ஸாக வந்து நான் பிரித்து எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிப்பேன். அதை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து தனித்தனியாக பிரித்து டெய்லி டு டூஸாக வந்து மாற்றணும். அதே மாதிரி அந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறமா அதோட ரிவ்யூவும் வந்து எழுதுறதுக்காக ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்திங்கன்னா நான் கிளப் பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம அவ்வளோ ப்ரொடக்டிவாக வேலை செய்ய டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து அதை 2 மட்டும் நான் வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா பிரெயின் டம்ப், நம்ம மனசில் தோணுது, இதை தாட்ஸு இது எல்லாமே வந்து அங்கே எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த மந்த்து முடிஞ்சதுக்கப்புறமா மந்த் ரிவ்யூவும் ரேட்டிங்கும் போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி வந்து பிப்ரவரி மந்த்தும் நம்ம செட் பண்ணிக்கணும். செகண்ட் மந்த்து எனக்கு பேஜஸ் நிறையா இருந்தனால நான் வந்து மந்த்லி மீல் பிளானாக வந்து இதை மாற்றிருக்கேன். மோஸ்ட்லி நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ஒன்றா தான் நான் செய்வேன். அதனால் அதை 2 ஒரே காலமில் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னரையும் ஒரே காலமில் கொண்டு வந்திருக்கேன். அது பக்கத்தில் வந்து அவைலபிள் வெஜ்ஜீஸ்ன்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு மீல் பிளான் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து மந்த்லி பண்ணிக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து அதே மாதிரி வீக்லி டு டூஸ் அந்த மாதிரிலாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கனால ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி காலமாகவே கொடுத்துட்டேன். அப்புறம் வீக்கெண்ட் வந்து ஒரே மாதிரி கிளப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வந்து வீக்லி ரிஃப்ளெக்ஷனும் கொடுத்துருக்கோம். பிளானரே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டிக்கரும் பண்ணினோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அதனாலே வந்துட்டு நான் ஹேண்ட்மேடாக சம் மோட்டிவேஷ்னல் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாட்டர் கலர், க்ரையான்ஸ், அப்புறம் பென்சில் கலர்ஸ் இது 3மே வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸை வந்து எழுதியிருக்கேன். நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது சிசர் வச்சு கட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஜேர்னல் பண்ணும்போது க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் அந்தந்த ஸ்பேஸில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு இதோட நெல்லி தீபதாரணி.